ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜிலிருந்து சில முக்கியமான எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பாடி அனாட்டமிக்கல் டேர்ம்ஸ். ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாடியினுடைய மூமெண்ட்ஸ், பாடியினுடைய டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், பாடி என்னென்ன கேவிட்டிஸ் இருக்குது, அண்ட் தென் நம்ம பாடியில் என்னென்ன ரீஜியன்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி அப்டோமினல் ரீஜியன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பாடியினுடைய பொசிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம சில முக்கியமான எம்சிக்யூஸ் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாடி அனாட்டமிக்கல் டேர்ம்ஸ் ஒரு பேசிக் டாபிக்ஸ். ஸோ இது புரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஃபர்தராக ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் ஸோ யாரெல்லாமே ஆர்ஆர்பி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அதாவது ஃபார்மசிஸ்ட், நர்சிங் சூப்பரண்டன்ட் அண்ட் அதர் அலைட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் அதர் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், யாரெல்லாமே ஃபார்மசிஸ்ட் அண்ட் நர்சிங் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த டிஸ்கஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் நம்ம ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி, பேத்தோஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மகோ தெரபியூட்டிக்ஸ் இது ரிலேட்டடாக நம்ம டீப்பாக எல்லா எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வாங்க நம்ம அதில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு எம்சிக்யூஸ் ரிலேட்டட் டு பாடி anatomical terms. அதில் ஃபஸ்ட்டு எம்சிக்யூஸ், அக்கார்டிங் டு பாடி மூமெண்ட் அப்டக்ஷன் ரெஃபர்ஸ் டு. இந்த அப்டக்ஷன் அப்படிங்கிற டேர்ம்ஸ் எதை குறிக்கும், அப்டக்ஷன்ஸ்னா என்ன? ஸோ நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மூமெண்ட் டுவார்ட் த மிட்லைன் ஆஃப் த பாடி, செகண்ட் மூமெண்ட் அவே ஃப்ரம் த மிட்லைன் ஆஃப் த பாடி, தேர்டு ஸ்ட்ரைட்டனிங் ஆஃப் எ ஃப்ளெக்ஸ்ட் லிம்ப், ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் பெண்டிங் ஆஃப் எ பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் அப்டக்ஷன் அப்படிங்கிற டேர்ம் எந்த ஆப்ஷனுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது மூமெண்ட் அவே ஃப்ரம் த மிட்லைன் ஆஃப் த பாடி. ஸோ இந்த பாடி மூமெண்ட்டை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த பாடி மூமெண்ட்டை பற்றி தெரிஞ்சாதான் இந்த எம்சிக்யூஸ்க்கான ஒரு கிளியர் ஐடியாஸ் நமக்கு வரும். ஸோ இந்த இமேஜை பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்டக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்டக்ஷன்ஸ் அப்படின்னா மூமெண்ட் அவே ஃப்ரம் த மிட்லைன் ஆஃப் த பாடி. ஸோ நம்ம ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன்ஸில் இருக்கிறோம். ஸோ இங்கிருந்து இங்கே பாருங்கள், ஹேண்ட் அண்ட் லெக் ரெண்டையும் ரைஸ் பண்ணுறோம், நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இமேஜை பாருங்கள், இந்த ரெண்டு ஹேண்டையும் நம்ம மேலே ரைஸ் பண்ணுறோம். இதை அப்டக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடக்ஷன்ஸ் அப்படின்னா, இந்த ரைஸ் பண்ண ஹேண்டை நம்ம நார்மல் மிட்லைன் பொசிஷன்ஸ்க்கு கொண்டாடுறோம். இதுதான் அப்டக்ஷன்ஸ் அண்ட் அடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷனா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரைட்டனிங் ஆஃப் எ ஃப்ளெக்ஸ்டு லிம்ஸ். ஸோ நம்ம பாடியில் இதெல்லாமே ஃப்ளெக்சிபிள் ரீஜன்ஸ் இருக்கோ, அதை என்ன பண்ணுறது, நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணால் அதுக்கு பேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகேங்களா? அதை ஒரு ஃப்ளெக்சிபிளாக, அதாவது மடக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், அப்டக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு மிட்லைன் ஆஃப் த பாடி, ஸோ நம்ம பாடியிலிருந்து என்ன பண்ணுறோம், ஸோ ரைஸ் பண்ணுறோம். அடக்ஷன்ஸ் அப்படின்னா நமக்கு நார்மல் ஸ்டாண்டிங் பொசிஷன்ஸ்க்கு வர்றோம், அதாவது மேலே இருக்கிற கையை கீழே கொண்டாடுறோம், அதுக்கு பேர் அடக்ஷன்ஸ். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னது, ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது. ஸோ எதெல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ எதெல்லாமே நம்ம ஃப்ளெக்சிபிள், அதாவது மடக்க முடியுமோ, மடக்கிறது, விரிக்கிறது, ஸோ அந்த மாதிரி பார்ட்டை நம்ம என்னது மடக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு கேட்டது அக்கார்டிங் டு பாடி மூமெண்ட் அப்டக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் பி மூமெண்ட் அவே ஃப்ரம் த மிட்லைன் ஆஃப் த பாடி. இங்கே பாருங்கள், இது மிட்லைன். ஸோ மிட்லைன்லேருந்து இங்கே பாருங்கள், அவே ஃப்ரம் த மிட்லைன் ஆஃப் த பாடி, மூமெண்ட் அவே ஃப்ரம் த மிட்லைன் ஆஃப் த பாடி. ஸோ இந்த மிட்லைன்லேருந்து நம்ம இந்த ஹேண்டை ரைஸ் பண்ணுறோம், அதனால் இதுக்கு பேர் அப்டக்ஷன். ஸோ அப்போ சரியான ஆன்சர் மூமெண்ட் அவே ஃப்ரம் தி மிட்லைன் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளெக்ஷன்ஸ்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று டார்சி ஃப்ளெக்ஷன், இன்னொன்று பிளான்டர் ஃப்ளெக்ஷன்ஸ். இந்த டார்சி ஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா பேக்வார்ட் பெண்டிங் ஆஃப் தி ஃபுட். இங்கே பாருங்கள், டார்சி ஃப்ளெக்ஷன்ஸ்னால் இந்த ஃபுட் இருக்குது பாருங்களா, ஃபுட் பேக்வார்ட் பெண்ட் பண்ணுறோம், அதாவது பெண்டிங் அப்படின்னாவே அது பேர் ஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெண்டிங் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, ஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளெக்ஷன்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று டார்சி ஃப்ளெக்ஷன், இன்னொன்று பிளான்டர் ஃப்ளெக்ஷன்ஸ். இந்த டார்சி ஃப்ளெக்ஷன்ஸில் ஃபுட் பாருங்கள் பேக்வார்டு பெண்டிங் ஆகுது. அதே மாதிரி பிளான்டர் ஃப்ளெக்ஷன்ஸில் இந்த பெண்டிங், இந்த ஃபுட் பெண்டிங் டவுன்வார்டில் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இது வந்து ஃப்ளெக்ஷன்ஸில் ரெண்டு டைப், டார்சி ஃப்ளெக்ஷன் அண்ட் பிளான்டர் ஃப்ளெக்ஷன்ஸ். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுறது. ஸோ எதெல்லாம் நம்ம பாடி பார்ட்ஸ் வந்து வளைக்க முடியுமோ அதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு பேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ நார்மல் பொசிஷன்ஸ்க்கு வர்றது வந்து அடக்ஷன்ஸ். அந்த நார்மல் பொசிஷன்லேருந்து மிட்லைன்லேருந்து ரைஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து அப்டக்ஷன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அப்டக்ஷன், அடக்ஷன், எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பாடி மூவ்மெண்ட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம்ஸ் வந்து பேசிக்ஸ் கிளியர் ஐடியா வந்து வேணும். ஸோ இது ரிலேட்டடாக எந்த எம்சிக்யூஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து தைரியமாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த எம்சிக்யூஸ் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா நம்ம பாடி மூவ்மெண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்னென்ன டேர்ம்ஸ்னா அப்டக்ஷன், அடக்ஷன், எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃப்ளெக்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எம்சிக்யூ. According to body movement, turning the palm of the hand upward consider as. Options வந்து supination, supine, pronation, prone, C adduction, D வந்து extension. So according to body movement, turning the palm of the hand, அதாவது உள்ளங்கை, turning of the palm of the hand upward அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஆன்சர் வந்து supinations, supine positions. இங்கே பாருங்க, இந்த இமேஜில் supinationsனா என்ன அப்படின்னா ஆக்ட் ஆஃப் டர்னிங் த ஹேண்ட் ஸோ தட் த பாம் இஸ் அப்பர்மோஸ்ட். அதாவது நம்ம அந்த உள்ளங்கை இருக்கு இல்லைங்க, அந்த உள்ளங்கை வந்து மேல் நோக்கி இருந்தா, ஸோ நம்ம மேல் நோக்கி இருந்தால் அதுக்கு பேர் வந்து supinations அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து அந்த உள்ளங்கை, அந்த பாம் வந்து ஆக்ட் ஆஃப் டர்னிங் ஆஃப் தி ஹேண்ட் ஸோ தட் த பாம் இஸ் ஃபேஸ்ட் டவுன்வார்ட்ஸ், நம்ம உள்ளங்கை வந்து கீழ் நோக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ப்ரோனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ப்ரோன் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காமனாகவே வந்து சுப்பைன் அப்படின்னா நம்ம வந்து லையிங் பொசிஷனில் இருக்கிறோம், நேராக படுத்திருக்கிறோம், அதை வந்து நம்ம சுப்பைன் அப்படின்னு சொல்லுவோம். supination, supine பொசிஷன் சொல்லுவோம். அதே வந்து நம்ம கமுந்து தூங்குறோம், கமுந்த நிலையில் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா அதை வந்து ப்ரோனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கமுந்து இருக்கும்போது உள்ளங்கை கீழ் நோக்கி இருக்கும். ஸோ நம்ம சுப்பைன் பொசிஷனில் இருக்கும்போது அந்த பாம் உள்ளங்கை வந்து மேல் நோக்கி இருக்கும். ஸோ நம்மளோட கொஷின்ஸ் வந்து அக்கார்டிங் டு பாடி மூவ்மெண்ட் டர்னிங் த பாம் ஆஃப் தி ஹேண்ட் அப்வார்ட், அப்போ மேல் நோக்கி இருக்கும்போது அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து supinations. ஓகேங்களா? அண்ட் தென் அடக்ஷன், எக்ஸ்டென்ஷன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் எம்சிக்யூல டிஸ்கஸ் பண்ணோம். அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ supinations அப்படின்னா மேல் நோக்கி இருக்கிறது, ப்ரோனேஷன்ஸ்னா கீழ் நோக்கி இருக்குது, அதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் பாருங்க, இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும். இங்கே பாருங்க, supinations, இந்த உள்ளங்கை வந்து மேல் நோக்கி இருக்கு, பாம் ஆன்டீரியர். ஆன்டீரியர்னா என்னது? முன்னோக்கி இருக்கிறது. போஸ்டீரியர்னா பேக் சைடு, பின்னாடி இருக்கிறது, டார்சல் சைடு அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, பாம் வந்து போஸ்டீரியர்ல இருக்கு, ஸோ அதனால இது வந்து ப்ரோனேஷன்ஸ். இந்த பாம் வந்து ஆன்டீரியர்ல இருக்கிறதுனால இது வந்து supinations அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த எம்சிக்யூஸ்ல supinationsனா என்ன, ப்ரோனேஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் எம்சிக்யூஸ். The third MCQ, according to anatomical body direction, back of the body, அதாவது spinal cord, back of the body comes under options வந்து medial view, posterior view, anterior view and lateral view. According to anatomical body directions, back of the body, back positions, posterior. ஆன்சர் டைரெக்டாக நமக்கு வந்து இங்கே டைரெக்டாகவே கேட்டுட்டாங்க. ஸோ இதில் வந்து யோசிக்கவே தேவையில்லை. இங்கே பாருங்கள், ஸோ நமக்கு ஆன்சர் வந்து போஸ்டீரியர் வியூ. பேக் ஆஃப் த பாடி அப்படின்னா போஸ்டீரியர், பின்னாடி என்ன இருக்குது, ஸ்பைனல் கார்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஆன்டீரியர் அப்படின்னா முன்பகுதி, வென்ட்ரல் பார்ட், வென்ட்ரல் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ முன்பகுதி நம்ம என்ன சொல்லுவோம், வென்ட்ரல். இதை பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பாடி, எக்ஸாம்பிள் அப்டோமன் இஸ் ஏ ஆன்டீரியர் டு தி ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டுக்கு அப்டோமன், ஸ்டொமக் வந்து முன்பகுதியில் இருக்குது. ஸோ இப்போ முன்பகுதி என்ன சொல்லுவோம், ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கு இன்னொரு டேர்ம் வந்து வென்ட்ரல் சைடு, வென்ட்ரல் வியூ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துங்க போஸ்டீரியர், அதாவது டார்சல், பேக் சைடுன்னு சொல்லுவோம். பேக் ஆஃப் த பாடி, ஸ்பைனல் கார்டு வந்து என்னது, ஸ்டொமக்கோட கம்பேர் பண்ணும்போது பேக் சைடில் வருது, அதனால் இது வந்து டார்சல் அல்லது போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், லேட்ரல் வியூ. லேட்ரல் வியூனா ஃப்ரம் தி சைட் ஆஃப் தி பாடி, ரெண்டு சைட்லையும், ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு, அந்த ரெண்டு சைடையும் வந்து நம்ம லேட்ரல் வியூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து மீடியல் வியூ, ஃப்ரம் தி மிடில் ஆஃப் தி பாடி, பிட்வீன் தி டூ லெக்ஸ், ரெண்டு காலுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு இமேஜினரி லைன் ஸ்ட்ரைட்டாக மேலே லெக் வரைக்கும், ஹெட் வரைக்கும் கொண்டு போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மீடியல் வியூ அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபோர்த் எம்சிக்யூஸ் வந்து பாருங்க, அக்கார்டிங் டு anatomical body cavity, liver comes under options வந்து thoracic cavity, abdominal cavity, pelvic cavity and last option வந்து vertebral cavity. ஸோ anatomical body cavitiesல வந்து லிவர் எந்த கேவிட்டியில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஆன்சர் வந்து இந்த லிவர் வந்து அப்டோமினல் கேவிட்டியில் வரும்.
ஸோ இந்த எம்சிக்யூஸில் பாடி கேவிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த இமேஜை பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு இந்த பாடி கேவிட்டிஸ் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. நம்ம ஹியூமன் பாடி கேவிட்டிஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இந்த பேக் சைடு வந்து டார்சல் கேவிட்டி, ஃப்ரண்ட் சைடு வந்து வென்ட்ரல் கேவிட்டி. இந்த டார்சல் கேவிட்டியில் என்னென்ன வரும் பாருங்கள். இந்த டார்சல் கேவிட்டிஸ் ஃபர்தர் சப்டிவைடட் இன்டு 2 கேவிட்டிஸ். இந்த டார்சல் கேவிட்டியை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிரேனியல் கேவிட்டி, இன்னொன்று வந்து வெர்டிபிரல் கேவிட்டி. இந்த கிரேனியல் கேவிட்டியை என்ன சொல்லலாம், கிளாவரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரேனியல் கேவிட்டி வந்து இந்த கிரேனியல் கேவிட்டிக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா பிரெயின் வரும். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் வெர்டிபிரல் கேவிட்டி, இந்த வெர்டிபிரல் கேவிட்டியை வந்து ஸ்பைனல் கேவிட்டின்னு சொல்லலாம், அல்லது வெர்டிபிரல் கேனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா வெர்டிபிரே அண்டு ஸ்பைனல் கார்டு வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த பேக் சைட் ஆஃப் த பாடி போஸ்டீரியர் பார்ட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டார்சல் கேவிட்டின்னு சொல்கிறோம். டார்சல் கேவிட்டியை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று கிரேனியல், இதில் வந்து பிரெயின் வரும். அடுத்தது வென்ட்ரல் அல்லது வெர்டிபிரல் கேனல் அல்லது வெர்டிபிரல் கேவிட்டி. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், வெர்டிபிரே அண்டு ஸ்பைனல் கார்டு இதில் இன்க்ளூட் ஆகுது. அடுத்தது வந்துங்க ஆன்டீரியர் ஃப்ரண்ட் சைடு, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வென்ட்ரல் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வென்ட்ரல் கேவிட்டியில் பாருங்கள் 3 சப் கேவிட்டிஸ் வருது. என்ன அப்படின்னா, ஒன்று தொராசிக் கேவிட்டி, இன்னொன்று அப்டோமினல் கேவிட்டி, மூணாவது வந்து பெல்விக் கேவிட்டி. இங்கே பாருங்கள், இந்த தொராசிக் கேவிட்டியில் என்னென்ன 2 ஆர்கான்ஸ் வந்து தொராசிக் கேவிட்டியில் இருக்குது. ஒன்று வந்து லங்ஸ், இன்னொன்று வந்து என்னது ஹார்ட். மறக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், வென்ட்ரல் கேவிட்டியை வந்து இந்த வென்ட்ரல் கேவிட்டி, அதாவது இங்கே பாருங்கள், அக்குபைஸ் த ஆன்டீரியர் ரீஜியன் ஆஃப் த ட்ரங்க். இந்த ஆன்டீரியர் ட்ரங்க் ரீஜியன் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வென்ட்ரல் கேவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை 3ஆக பிரிக்கிறாங்க, தொராசிக், அப்டோமினல் அண்டு பெல்விக்ஸ். இந்த தொராசிக் கேவிட்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா லங்ஸ், இதில் வந்து ப்ளூரல் கேவிட்டி வரும், லங்ஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு லேயர் கேவிட்டிஸ். அடுத்தது வந்து ஹார்ட், இதை பாதுகாக்கக்கூடிய லேயர் வந்து பெரிகார்டியல் லேயர், அதாவது பெரிகார்டியல் கேவிட்டி. ஸோ அப்போ தொராசிக் கேவிட்டியில் லங்ஸ் அண்ட் ஹார்ட் பார்ப்போம். அடுத்து வந்து அப்டோமினல் கேவிட்டி. அப்டோமினல் கேவிட்டியில் வந்து இங்கே பாருங்கள், இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் பை ரிப் கேஜஸ் அண்டு பெல்விஸ் விச் கண்டைன்ஸ் த கிட்னி, ஸ்டொமக், லிவர், கால் பிளாடர் அண்டு பேன்க்ரியாசிஸ். ஸோ அப்போ அப்டோமினல் கேவிட்டியில் என்னென்ன ஆர்கான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா என்னென்ன இருக்குது, கிட்னி இருக்குது, ஸ்டொமக், லிவர், கால் பிளாடர் அண்டு பேன்க்ரியாசிஸ். இதெல்லாமே வந்து அப்டோமினல் கேவிட்டியில் இருக்குது. அடுத்து வந்து லாஸ்ட் வென்ட்ரல் கேவிட்டியில் 3ஆவது வந்து பெல்விக் கேவிட்டி லோயர் பார்ட்டில் இருக்குது. அப்டோமினிலிருந்து லோயர், consisting of reproductive organs, 6 organs இருக்கு. urinary bladder, pelvic colon, அதாவது sigmoid colon and rectum. இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே பாருங்கள், சில டைமில் வந்து சில பேர் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்கன்னா கிட்னி எல்லாம் வந்து பெல்விக் கேவிட்டியில் இருக்குது அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கிட்னி வந்து அப்டோமினல் கேவிட்டியில் வரும். ஸோ பெல்விக் கேவிட்டியில் என்னென்ன வருது, ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் வருது, urinary bladder வருது, பெல்விக் கோலோன் அதாவது சிக்மாய்டு கோலோன், பெருங்குடலுடைய சிக்மாய்டு கோலோன் வருது, ரெக்டம் அல்லது ஆனஸ். ஸோ இது எல்லாமே வந்து பெல்விக் கேவிட்டியில். ஸோ நம்மளுடைய கொஷின்ஸ் வந்து என்னது, அக்கார்டிங் டு anatomical பாடி கேவிட்டிஸ் லிவர் கம்ஸ் அண்டர். லிவர் வந்து எந்த கேவிட்டியில் வருது, இது ஃபர்ஸ்ட் லிவர் வந்து வென்ட்ரல் கேவிட்டியில் வருது. வென்ட்ரலில் எந்த கேவிட்டியில் வருது அப்படின்னா அப்டோமினல் கேவிட்டியில் வருது. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் லிவர் கம்ஸ் அண்டர் அப்டோமினல் கேவிட்டி. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி கிட்னி கேட்டாலும் நீங்கள் எழுதணும், ரெக்டம் எந்த கேவிட்டியில் வருதுன்னு கேட்டாலும் எழுதணும், அல்லது ஹார்ட் அல்லது லங்ஸ் வந்து எந்த கேவிட்டியில் வருதுன்னு கேட்டால் எழுதணும், அல்லது பிரெயின் எந்த கேவிட்டியில் வருதுன்னு கேட்டால் எழுதணும், அல்லது வந்து ஸ்பைனல் கார்டு எந்த கேவிட்டியில் வருதுன்னு கேட்டாலும் எழுதணும். ஓகேங்களா. ஸோ இந்த எம்சிக்யூஸில் டிஃப்ரெண்ட் பாடி கேவிட்டிஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் 5th MCQs, which major organ lies deep to the right hypochondriac regions. இங்கே பாருங்கள், எந்த மேஜர் ஆர்கான்ஸ் வந்து ரைட் ஹைப்போகாண்ட்ரியாக் ரீஜியன்ஸில் வருது. இந்த கொடுத்தக்கூடிய ஆப்ஷன்ஸில் நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, டியோடினம் முன் சிறுகுடல், அதுக்கப்புறம் லிவர், தி ஸ்பிளீன் அண்ட் தி ஸ்டொமக். இந்த 4 எசென்ஷியல் ஆர்கான்ஸில் வந்து ரைட் ஹைப்போகாண்ட்ரியா ரீஜியன்ஸில் எது வருதுன்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ரைட் ஆன்சர் இஸ் தி லிவர். எப்படி, இங்கே பாருங்கள், த ரைட் ஹைப்போகாண்ட்ரியாக் பிலோ த ரிப் cartilage, liver is located mostly on the right side. எல்லாருக்கும் தெரியும் லிவர் வந்து எங்க ரைட் சைடில் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். இந்த அப்டோமினல் ரீஜியன்ஸ், இந்த அப்டோமினல் ரீஜியனை வந்து கிட்டத்தட்ட 9ஆக பிரிக்கிறோம். இங்கே பாருங்கள், சென்ட்ரலில் வந்து அம்பிளிக்கல் ரீஜியன்ஸ், அதுக்கு மேலே எபிகாஸ்ட்ரிக் ரீஜியன்ஸ், மேல் வயிறு மேலே எபிகாஸ்ட்ரிக், எபினா மேலே எபிகாஸ்ட்ரிக் ரீஜியன், அதுக்கு சென்ட்ரலில் அம்பிளிக்கல். இந்த எபிகாஸ்ட்ரிக் ரீஜியனுக்கு ரைட் சைடில் ரைட் ஹைப்போகாண்ட்ரியாக் ரீஜியன், அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியாக். அதே மாதிரி சென்டரில் இருந்து ரைட் லம்பார் நேராக இருக்கிறது, ரைட் சைடில் ரைட் லம்பார், அதுக்கப்புறம் லெஃப்ட் லம்பார், அதுக்கப்புறம் அம்பிளிக்கல்ல இருந்து லோயர் அதாவது எபிகாஸ்ட்ரிக் அப்படியே நேர் ஆப்போசிட் கீழே வந்து ஹைப்போகாஸ்ட்ரிக்னா கீழே
ஸ்டொமக்கு கீழே ஹைப்போகாஸ்ட்ரிக் ரீஜன், அதுக்கு அப்படியே ரைட் சைடு வந்து ரைட் இலியக், இலியக் ரீஜன் நேராக இருக்கிறதுனால ரைட் இலியக், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து லெஃப்ட் சைடு லெஃப்ட் இலியக். ஸோ இந்த மாதிரி அப்டோமினல் ரீஜனை வந்து 9ஆக பிரிக்கலாங்க. ஸோ ஒவ்வொரு ரீஜியன்லையும், இந்த ஒவ்வொரு அப்டோமினல் ரீஜியன்லையும் ஒரு பர்டிகுலர் ஆர்கான்ஸ் இருக்குது. அது என்னன்னு நாம் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த அனாட்டமி எல்லாமே தெரியணும். இதை பேஸ் பண்ணி அடிக்கடி எம்சிக்யூஸ் வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ரைட் ஹைப்போகாண்ட்ரியா ரைட் சைடில் அம்பிளிக்கிலிருந்து மேலே எபிகாஸ்ட்ரிக் நேராக ரைட் சைடில் என்னென்ன ஆர்கான்ஸ் இருக்குது அப்படின்னா லிவர் இருக்குது, கால் பிளேடர், ரைட் கிட்னி, ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ். இது எல்லாமே வந்து ரைட் ஹைப்போகாண்ட்ரியாவில் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் எபிகாஸ்ட்ரிக் ரீஜியன், அதாவது அம்பிளிக்கலுக்கு மேலே எபிகாஸ்ட்ரிக் ரீஜியனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸ்டொமக் இருக்குது. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்டொமக் வந்து கிட்டத்தட்ட சென்டரில் இருக்குது, அம்பிளிக்கலுக்கு நேராக மேலே. ஸோ அதனால் ஸ்டொமக், லிவர், pancreas, duodenum, spleen, adrenal glands. இங்க பாருங்க, இந்த லிவர் வந்து எபிகாஸ்ட்ரிக் ரீஜியன்லையும் இருக்கு, ரைட் சைட்லையும் இருக்கு. ஸோ நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து ரைட் ஹைப்போகாண்ட்ரியா கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ லிவர் வந்து ரைட் ஹைப்போகாண்ட்ரியாலையும் கவர் ஆகுது, எபிகாஸ்ட்ரிக் ரீஜியன்லையும் கவர் ஆகுது. ஸோ முக்கியமாக ஸ்டொமக், pancreas, duodenum, spleen, adrenal glands இது எல்லாமே எபிகாஸ்ட்ரிக் ரீஜியன். அதுக்கு அப்படியே வந்து லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியாக்கில் என்னென்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் என்னென்ன இருக்குது, யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸ்ப்ளீன், கோலோன், லெஃப்ட் கிட்னி, pancreas. இதெல்லாமே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. இங்கே பாருங்கள், அம்பிளிக்கல் நேராக அம்பிளிக்கஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ், சம் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ், அதுக்கப்புறம் டியோடினம் இருக்குது. அதுக்கு அப்படியே ரைட் சைடில் ரைட் லம்பரில் வந்து என்ன இருக்குது, கால் பிளேடர் இருக்குது, லிவர் இருக்குது, ரைட் கோலோன் இருக்குது. அதுக்கு அப்படியே லெஃப்ட் அப்படியே ஆப்போசிட் வந்து லெஃப்ட் லம்பர், இதில் வந்து டிசெண்டிங் கோலோன் இருக்குது. அண்ட் தென் லெஃப்ட் கிட்னி இருக்குது. ஸோ லெஃப்ட் கிட்னி பாருங்கள், லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியாலையும் கவர் ஆகுது, லெஃப்ட் லம்பார் ரீஜன்லையும் கவர் ஆகுது. அதே மாதிரி அம்பிளிக்கலுக்கு கீழே ஹைப்போகாஸ்ட்ரிக் ரீஜியன், எபிகாஸ்ட்ரிக்கு நேர் ஆப்போசிட் அம்பிளிக்கலுக்கு கீழே ஹைப்போகாஸ்ட்ரிக் ரீஜியன். இதில் என்னென்ன ஆர்கான் வந்து கவர் ஆகுது அப்படின்னா யூரினரி பிளாடர், சிக்மாய்டு கோலோன், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ். இதெல்லாமே வந்து ஹைப்போகாஸ்ட்ரிக் ரீஜியனில் கவர் ஆகுது. அதுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து அப்பெண்டிக்ஸ் அண்டு சீக்கம் இருக்குது, ரைட் இலியக். அதுக்கு அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் வந்து டிசெண்டிங் கோலோன், சிக்மாய்டு கோலோன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கோலோன் பார்க் எல்லாமே வந்து பாருங்கள் லெஃப்ட் சைடில் கவர் ஆகுது. லெஃப்ட் கிட்னி, லெஃப்ட் அண்ட் தென் கோலோன் இதெல்லாமே காமனாக வந்து லெஃப்ட் சைடில் வருது. ரைட் சைடு வந்து எசென்ஷியல் ஆர்கான்ஸ், இந்த லிவர் மறக்காதீங்க, கால் பிளேடர், லிவர், கிட்னி, ரைட் சைடு கிட்னி இதெல்லாம் மறக்கக்கூடாது. ஸோ அப்போ மேஜராக நீங்கள் லெஃப்ட்டில் என்ன இருக்குது, ரைட்டில் என்ன இருக்குது, சென்டரில் அப்டோமினல் ரீஜன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ணணும் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுடைய கொஷின்ஸ் வந்து விச் மேஜர் ஆர்கான்ஸ் லை டீப் டு தி ரைட் ஹைப்போகாண்ட்ரியா. ஸோ ரைட் இங்கே கொடுத்த ஆப்ஷன்ஸில் வந்து லிவர் தான் வந்து ரைட் ஹைப்போகாண்ட்ரியா ரீஜன்ஸில் இருக்குது. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் தி லிவர். Next question, 6th MCQ. The directional term superior அப்படிங்கிற term, directional term in anatomy means which of the following? Option cephalic, ventral, caudal and dorsal. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் superior அப்படிங்கிற term வந்து எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க, the answer is cephalic. ஏன் வாங்க டிஸ்கஷன் போகலாம். The cephalic refers to the head region. ஸோ யூஸ்வலாகவே வந்து cephalic-னா என்னன்னு தெரியும், சின்ன குழந்தைங்க பிறக்கிற குழந்தைக்கு வந்து என்னது தலையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், cephalic part அப்படின்னு சொல்லுவோம், cephalic regions அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குழந்தை வந்து கருவில் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா cephalic, அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஸோ cephalic அப்படின்னாவே superior, டாப், ஹெட், அதை தான் நம்ம cephalic அப்படின்னு சொல்லுவோம். The cephalic refers to the head region while superior refers to being closer to the head. Head or closer to the head வந்து நம்ம cephalic அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? superior அல்லது cranial, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் வந்து superior அல்லது cranial from the high positions. high positionல இருக்கிறத நம்ம வந்து cranial direction, cranial அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து cephalic கீழே வரும். அதுக்கு அப்படியே கீழே cephalic இருந்து அப்படியே கீழே inferiorக்கு வந்து caudal அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இந்த இமேஜில் உங்களுக்கு நல்ல கிளியர் ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இந்த ஹெட் ரீஜியனை வந்து நம்ம சுப்பீரியர்னு சொல்லுவோம், அல்லது இதுக்கு இன்னொரு பேர் வந்து செஃபாலிக்னு சொல்லுவோம், அல்லது சில எம்சிக்யூஸில் வந்து கிரேனியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சுப்பீரியர். அந்த சுப்பீரியர் அல்லது செஃபாலிக்கு நேர கீழே பாருங்கள், இந்த டெயில், இதை தான் வந்து நம்ம இந்த இன்ஃபீரியர் போர்ஷனை தான் என்ன சொல்லுவோம், கேர்டல் அப்படின்னு சொல்லுவோம். கேர்டல் அப்படிங்கிற டேர்மில் வந்து நம்ம இதை சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஃப்ரம் எ லோ பொசிஷன், அதாவது டைல், இது வந்து ஹெட், இது வந்து டைல். நெக்ஸ்ட் வந்து ஆன்டீரியர், ஆல்ரெடி சொன்னது போல வென்ட்ரல் பார்ட், வென்ட்ரல் சைடு, ஆன்டீரியர் ஃப்ரண்ட் சைடை வந்து என்னது டுவார்ட் த ஸ்டொமக். இதை வந்து இங்கே பாருங்கள், இந்த ஆன்டீரியர் ஃப்ரண்ட் சைடை வந்து ஆன்டீரியர்னு சொல்லுவோம், பேக் சைடை வந்து டார்சல், போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேலே வந்து டாப்பில் செஃபாலிக் ஆர் சுப்பீரியர் ஆர் கிரேனியல், கீழே வந்து கேர்டல்
ஓகேங்களா. அந்த கேர்டலுக்கும் கீழே லோயர் பார்ட் ஃபுட் ரீஜியனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கீழே இன்ஃபீரியர், மேலே சுப்பீரியர் ஆர் செஃபாலிக் ஆர் கிரேனியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஃப்ரண்ட் சைடை வந்து ஆன்டீரியர் ஆர் வென்ட்ரல் சொல்லுவோம், பேக் சைடை வந்து போஸ்டீரியர் ஆர் டார்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்க, இந்த டைரக்ஷனல் டேர்ம் சுப்பீரியர், இங்கே சுப்பீரியர்னாவே டக்குன்னு வந்து ஹெட் ரீஜன்ஸ் என்னது, செஃபாலிக். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஏ செஃபாலிக். Next question, 7th MCQ. The anatomical positions could be described as which of the followings? So actually anatomically எது வந்து anatomical positions, இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வந்து anatomical positions அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, lying down prone, lying down supine, supinations, standing displaying the ventral surface of the body. Fourth வந்து standing with arm and legs abducted. Abductedனா rising, ஆர்ம்ஸ் அல்லது லெக்ஸ் வந்து ரைசிங், அதாவது மிட் லைன்ல இருந்து ரைஸ் பண்றத வந்து அப்டக்டட்னு சொல்லுவோம். அது நார்மலுக்கு கொண்டு வரத வந்து என்னது, அடக்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வந்து அனாட்டமிக்கல் பொசிஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. த ரைட் ஆன்சர் இஸ் ஸ்டாண்டிங் டிஸ்பிளேயிங் த வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. இங்க பாருங்க, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஸ்டாண்டிங் இஸ் ரெக்வயர்ட் as is having the arm hanging parallel to the side with the palm facing forward. அதாவது இந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல கிளியர் ஐடியா வரும். இதுதாங்க வந்து அனாட்டமிக்கல் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அனாட்டமிக்கல் பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹேவிங் ஆர்ம் ஹேங்கிங் பேரலல், ரெண்டு ஹேண்டும் வந்து என்னது, இந்த ரெண்டு ஆர்மும் வந்து பேரலில் இருக்கும். இந்த பாம் வந்து ஃபார்வேர்டு ஆன்டீரியரை நோக்கி இருக்கும். ஓகேங்களா. அந்த உள்ளங்கை வந்து நம்ம நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பொசிஷனை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அனாட்டமிக்கல் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஷன் ஏ பாருங்க, லையிங் டவுன் ப்ரோன் கமுந்து தூங்குறது, லையிங் டவுன் சுப்பைன் நேராக தூங்குறது, இது அனாட்டமிக்கல் பொசிஷன்ஸில் வராது. அதுக்கு அடுத்து தான் சி ஆப்ஷன், ஸ்டாண்டிங் டிஸ்பிளேயிங் த வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. ஸோ வென்ட்ரல் சர்ஃபேஸ், வென்ட்ரல்னா என்னது, ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் வித் ஆர்ம் அண்ட் லெக் அப்டக்டட், கையை உயர்த்தி இருக்கிறது வந்து அனாட்டமிக்கல் பொசிஷன்ஸ் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஆன்சர் வந்து ஸ்டாண்டிங் டிஸ்பிளேயிங் த வென்ட்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி. ஸோ இதுதான் வந்து என்னது, அனாட்டமிக்கல் பொசிஷன்ஸ். நெக்ஸ்ட் MCQ, which of the stated relationship is correct? So நம்ம ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் A, the heart is superior to the large intestine. ஆப்ஷன் B, the shoulder is distal to the metacarpals. ஆப்ஷன் C வந்து the phalanges are proximal to the carpals. The fourth option is the eye is medial to the nose. ஸோ இங்கே பாருங்க, இதில் 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து கரெக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. The answer is the heart is superior to the large intestines. ஸோ நாம் இந்த MCQலிருந்து எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராக்சிமல்னா என்ன, டிஸ்டல்னா என்ன. ஸோ ஒவ்வொரு MCQலையும் வந்து ஒவ்வொரு டைரக்ஷன், ஒவ்வொரு ரீஜியன், ஒவ்வொரு கேவிட்டிஸையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ப்ராக்சிமல் அப்படிங்கிற டேர்ம்னா என்ன, டிஸ்டல் அப்படிங்கிற டேர்ம்னா என்ன. யூஸ்வலாகவே ப்ராக்சிமல் அப்படின்னா பக்கம், ஓகேங்களா, நியர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ப்ராக்சிமல் டுவார்ட் ஆர் நியரஸ்ட் த ட்ரங்க். இங்கே பாருங்கள், இந்த இமேஜை பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து ட்ரங்க் ரீஜியன்ஸ், ட்ரங்க் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செஸ்ட் பார்ட், செஸ்ட் அப்டோமினல், இந்த பார்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த thoracic பார்ட்டை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரங்க் பார்ட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரங்க்ல இருந்து ஹோல் பாடி, நம்ம ஹோல் பாடி வச்சு சொல்லும்போது இந்த ட்ரங்க்ல இருந்து பக்கத்தில் இருக்கிறத வந்து நம்ம ப்ராக்சிமல் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, டுவார்ட் ஆர் நியரஸ்ட் த ட்ரங்க் ஆர் தி பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் எ பார்ட். ஓகேங்களா. டிஸ்டல் அப்படின்னா இந்த ஹோல் பாடி வச்சு சொல்லும்போது இந்த ட்ரங்க்ல இருந்து தள்ளி தூரமாக இருக்கிறது, ஃபார்த்தஸ்ட் ஃபார்மை நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஹோல் பாடின்னு சொல்லும்போது, அல்லது ஒரு பர்டிகுலர் ஆர்கானில் வந்து ப்ராக்சிமல் எது, டிஸ்டல் எது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆர்கானுடைய ஆரிஜின் பாயிண்ட், ஸ்டார்டிங் வந்து அங்கே ஸ்டார்டிங்ல இருந்து எது பக்கமோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், ப்ராக்சிமல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார்டிங் ஆரிஜின்ல இருந்து தள்ளி போக 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 வேணாம் நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ப்ராக்சிமல் என்ன, பக்கத்தில் இருக்கிறது. ஸோ பாடியோட சொல்லும்போது, ஹோல் பாடின்னு சொல்லும்போது ட்ரங்க்ல இருந்து பக்கத்தில் இருக்கிறத ப்ராக்சிமலும், ட்ரங்க்ல இருந்து தூரமாக இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது ஒரு பர்டிகுலர் ஆர்கான், ஃபார் எக்ஸாம்பிள் நெஃப்ரான் எடுத்துக்கோங்களேன். ஸோ நெஃப்ரானுடைய ஆரிஜின் வந்து பவுமன் கேப்சூல்ஸ், அதாவது இந்த குளோமரல் ஃபில்ட்ரேஷன் பார்ட், அங்கிருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. அதனுடைய அனாட்டமிக்கல் ஃபிசியாலஜிக்கல் பார்ட் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கிருந்து அந்த டியூபல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராக்சிமல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பவுமன் கேப்சூல்ஸ்ல இருந்து அந்த குளோமரல் ஃபில்ட்ரேஷன் யூனிட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி போக 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 என்ன சொல்கிறோம், டிஸ்டல் டியூபல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கிறத வந்து ப்ராக்சிமல் டு தி ட்ரங்க், அண்ட் தென் ட்ரங்க்ல இருந்து கொஞ்சம் தூரமாக விலகி இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்க, அதே மாதிரி இன்னொரு டேர்ம் வந்து சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர். சுப்பீரியர்னா மேலே, இன்ஃபீரியர்னா கீழே. லேட்ரல்னா என்னது, லேட்ரல்னா ரெண்டு சைடும், ரைட் அண்ட் லெஃப்ட் சைடை வந்து நம்ம லேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரண்ட் வியூவை என்ன சொல்லுவோம்,
ஆன்டீரியர்னு சொல்லுவோம் அல்லது வென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேக் சைடு என்ன சொல்லுவோம், டார்சல் அல்லது போஸ்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம். சைடு என்ன சொல்லுவோம், ரெண்டு லேட்டரல் அப்படின்னு சொல்லுவோம், லெஃப்ட் லேட்டரல் அண்ட் ரைட் லேட்டரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்டர் பாடி என்ன மிட்லைன் என்ன சொல்லுவோம், மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ மேலே வந்து செஃபாலிக் ஆர் இன்ஃபீரியர், கீழே வந்து என்னது சுப்பீரியர். மேலே வந்து சுப்பீரியர், அது சுப்பீரியருக்கு நேர் ஆப்போசிட் டெயில் பார்ட், கீழே வந்து இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த எம்சிக்யூஸ். இங்கே பாருங்கள், the heart is superior to the large intestine, first option. The shoulder is distal to the metacarpals. Option C, the phalanges are proximal to the carpals. Option D வந்து the eye is medial to the nose. The right answer வந்து the heart is superior to the large intestine. So large intestine பெருங்குடல் வந்து கீழே இருக்கு, அதுக்கு மேலே தான் என்ன இருக்கு, heart இருக்கு. So the right answer is the heart is superior to the large intestines. வேற அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏன் இது வந்து தப்பு அப்படின்னு சொன்னால், the shoulder is distal to the metacarpals. இங்கே ஷோல்டர் வந்து ட்ரங்க்குக்கு ப்ராக்சிமல் பக்கத்தில் இருக்குது. மெட்டாகார்பல்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஷோல்டர் வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்போ ப்ராக்சிமல்னு சொல்லியிருக்கணும், இங்கே டிஸ்டல்ங்கிறதுனால இது தப்பு. நெக்ஸ்ட் வந்து the phalanges, விரல் எலும்பு அப்படின்னு சொல்லுவோம். the phalanges are proximal to the carpals, உள்ளங்கை எலும்பு. இந்த கார்பல்ஸ் பாருங்க, phalanges are proximal to the carpals. இங்கே ட்ரங்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த phalanges வந்து ப்ராக்சிமல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கார்பல்ஸ்க்கு. ஓகேங்களா. ஸோ அப்போ இது இங்கே டிஸ்டல்னு கொடுத்துருக்கணும், தூரமாக இருக்குது. phalanges வந்து லாஸ்ட் எண்டிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து ப்ராக்சிமல் கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் தப்பு. the eye is medial to the nose. நோஸ் வந்து மிட்லைன் மீடியல் இருக்குது. ஸோ மீடியல் இருந்து ரைட் ஆர் லெஃப்ட் ரெண்டு சைடும் ரெண்டு கண் இருக்குது, ரைட் ஐ அண்ட் லெஃப்ட் ஐ. அப்போது நம்ம என்ன சொல்லணும், the eye is medial to the nose இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போ தப்பு. இந்த ஐக்கு மீடியல் வந்து நோஸ் இருக்குது, ஐ வந்து மீடியலில் இல்லை நோஸோட கம்பேர் பண்ணும்போது, அது லேட்ரலில் இருக்குது. ஓகேங்களா. லெஃப்ட் அண்டு ரைட் லேட்ரலில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் 4வது என்னது, the eye is medial to the nose. நோஸுக்கு மீடியல் இல்லை, லேட்ரலில் இருக்குது, அதனால் இதுவும் தப்பு. the right answer is the heart is superior to large intestine. பெருங்குடலோட மேலே சுப்பீரியராக இருக்கிறது வந்து ஹார்ட். ஓகேங்களா. ஸோ இந்த எம்சிக்யூஸில் இருந்து ப்ராக்சிமல்னா என்ன, டிஸ்டல்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்த எம்சிக்யூ 9th, which plan of the body divides it into dorsal and ventral region? Option transverse plan, option B axial plan, option C coronal plan, option D sagittal plan. So plan of the body, இங்க பாருங்க, the right answer is coronal. coronal கொடுத்துட்டு, ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்கே நல்லா கவனிங்க. இந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு புரியும். நம்ம பாடியை வந்து 3 பிளானாக செக்ஷன் பண்ணலாம், பிரிக்கலாம். ஓகேங்களா. எப்படி அப்படின்னா, ஒரு மிட்லைன்லேருந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு, ரெண்டு ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் ரெண்டு லேட்டரலுக்கு நடுவில் மீடியனாக ஒரு செக்ஷன் கொடுக்கலாம். அடுத்த செக்ஷன்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், போஸ்டீரியர் அண்டு ஆன்டீரியர் ரெண்டையும். ஓகேங்களா. முன்பகுதி பின்பகுதிக்கு நடுவில் ஒரு செக்ஷன் கொடுக்கலாம், பிளான். அதுக்கப்புறம் சுப்பீரியர் அண்டு இன்ஃபீரியர், பாடியினுடைய என்னது டாப் மேலே சுப்பீரியருக்கும் இன்ஃபீரியருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெண்டுக்கு நடுவில் ஒரு செக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து சாஜிட்டல், காமனாக சாஜிட்டல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். சாஜிட்டல் பிளான், அதுக்கு இன்னொரு பேர் வந்து லேட்டரல் பிளான். ஏன் வந்து லேட்டரல் பிளான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, the plan created by imaginary line that is parallel to the mid plan. இங்கே பாருங்கள், இது வந்து மிடில், பாடியினுடைய மிடில், மீடியன் பிளான் செப்பரேட் த பாடி இன்டு ரைட் அண்ட் லெஃப்ட் போர்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், லேட்ரல், ரைட் லேட்ரல் அண்டு லெஃப்ட் லேட்ரல், இந்த ரெண்டு லேட்ரலுக்கு நடுவில் மேலேருந்து நேராக கீழே வரைக்கும் பிரிச்சா இதுக்கு பேர் வந்து சாஜிட்டல் பிளான். ரெண்டு லேட்ரலுக்கு நடுவில், அதனால் இது வந்து லேட்ரல் பிளானுக்கு இதுக்கு இன்னொரு பேர். இது வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம், சாஜிட்டல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், அதில் வந்து மிட் சாஜிட்டல் பிளான், மீடியன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், பிளான் created by imaginary line that divide the body into right and left half, separate the body or body parts into equal right and left. ஓகேங்களா. ஸோ ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு லேட்ரலிக்கும் சென்டரில் மீடியனில் ஒரு செக்ஷன்ஸ் கொடுக்கும்போது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மிட் சாஜிட்டல். ரெண்டு லேட்ரலுக்கு நடுவில் ஒரு மிட் லைன் ரெண்டாக பிரிச்சா, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ரெண்டாக பிரிச்சா அது காமனாக சாஜிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து மிட் சாஜிட்டல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், பேரா சாஜிட்டல் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னா, divides the body into unequal right and left portions. சாஜிட்டல்னா ரைட் அண்ட் லெஃப்ட். ஸோ நம்ம பிரிக்கும் போது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அன்ஈக்குவலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், லெஃப்ட் சைடில் அதிகமாக இருக்குது, ரைட் சைடில் கம்மியாக இருக்குது. அப்போ அன்ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுக்கான டேர்ம் வந்து பேரா சாஜிட்டல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், கோரோனல் பிளான் ஆர் ஃப்ராண்டல் பிளான்.
ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சாஜிட்டல் பிளான் அப்படிங்கிறது லெஃப்ட் ஆர் ரைட் லேட்ரல், ரைட் லேட்ரல் லெஃப்ட் லேட்ரல், அதுக்கு நடுவில் ஒரு லைன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கோரனல், ஃப்ரண்ட் அண்ட் பேக், முன்பகுதிக்கும் பின்பகுதிக்கும் நடுவில் ஒரு ஒரு செக்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கோரனல் பிளான் அப்படின்னு சொல்கிறோம். டிவைட்ஸ் த பாடி ஆர் பாடி பார்ட்ஸ் இன்டூ anterior and posterior portions. anterior முன்பகுதி, ஓகேங்களா, வென்ட்ரல், அண்ட் தென் போஸ்டீரியர் டார்சல் பின்பகுதி. ஸோ ரெண்டுக்கு நடுவில் ஒரு செக்ஷன் கொடுத்து அதுக்கு பேர் வந்து கோரனல் பிளான் அல்லது ஃப்ராண்டல் பிளான். அதுக்கு அடுத்த பிளான், மூணாவது பிளான் வந்துங்க டிரான்ஸ்ஃபர் பிளான் அல்லது ஹாரிசான்டல் பிளான். இங்கே பாருங்க, டிவைட்ஸ் த பாடி ஆர் பாடி பார்ட் இன்டூ சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் போர்ஷன்ஸ். மேல் பகுதிக்கும் கீழ் பகுதிக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்ஃபர் செக்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் பிளான் அல்லது ஹாரிசான்டல் பிளான். இங்கே பாருங்க, டிரான்ஸ்ஃபர் பிளான், இந்த மேல் பகுதி கீழ் பகுதிக்கு நடுவில் ஒரு செக்ஷன் இருக்குது, அதனால் இது டிரான்ஸ்ஃபர் பிளான். கோரனல் பிளான் பாருங்கள், ஆன்டீரியர் அண்டு போஸ்டீரியர், முன்பகுதி பின்பகுதிக்கு நடுவில் ஒரு செக்ஷன் இருக்குது, அதனால் இது வந்து கோரனல் பிளான். இங்கே பாருங்கள், சாஜிட்டல் பிளான் அப்படிங்கிறது ரெண்டு லேட்டரலுக்கு நடுவில், ஓகேங்களா, லெஃப்ட் சைடு ரைட் சைடுக்கு நடுவில் ஒரு மிட் லைன், இது வந்து சாஜிட்டல் பிளான். ஸோ இன்னொரு பிளான் இருக்குது, அப்ளிக் பிளான் அல்லது ஒப்ளிக் பிளான். இந்த பிளான் வந்து பாசஸ் த்ரூ த பாடி ஆர் பாடி பார்ட்ஸ் அட் த ஆங்கிள். ஸோ இங்கே ஒரு எந்த இடத்துல நம்ம வந்து செக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா, அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஒப்ளிக் பிளான். நம்மளுடைய கொஷின்ஸ் வந்து விச் பிளான் ஆஃப் த பாடி டிவைட்ஸ் இட் இன்டூ டார்சல் அண்ட் வென்ட்ரல், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நடுவில் என்ன பிளான் வருதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு அப்படின்னா என்னது, சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர், சாரி ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நடுவில் என்ன இருக்குது, கோரனல் பிளான் அல்லது ஃப்ராண்டல் பிளான். த ரைட் ஆன்சர் இஸ் எ கோரனல் பிளான். ஸோ இந்த எம்சிக்யூஸ்ல இருந்து உங்களுக்கு 3-4 டிஃபரன்ஸ் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம எடுத்தோம். அடுத்தது லாஸ்ட் எம்சிக்யூ, seated positions with back support, head elevated position is called. பாருங்க, 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக், ரெண்டாவது வந்து என்னது ட்ரெண்டல்பர்க் பொசிஷன்ஸ், மூணாவது வந்து ஃபவுலர்ஸ் பொசிஷன்ஸ், நாலாவது வந்து சிட்ஸ் ஹன்ச்டு ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ். ஓகேங்களா, இந்த 4 பொசிஷன்ஸில் இங்கே பாருங்கள், சீட்டட் பொசிஷன்ஸ் வித் பேக் சப்போர்ட். ஓகேங்களா, ஒரு சேரில் உட்காந்துருக்குறோம், பின்னாடி ஒரு பேக் சப்போர்ட்டில் ஒரு சேரில் உட்காந்துருக்குறோம், தலை மேல் நோக்கி இருக்குது, இந்த பொசிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த ரைட் ஆன்சர் இஸ் ஃபவுலர்ஸ் பொசிஷன்ஸ். ஏன், வாங்க எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆர்த்தோஸ்டாட்டிக் பொசிஷன்ஸ் அப்படின்னா ஸ்டாண்டிங் அப்ரைட் அல்லது லையிங் டவுன் சுப்பைன். ஓகேங்களா, ஆர்த்தோஸ்டாட்டிக் அப்படின்னா ஸ்டாண்டிங் அப்ரைட் அல்லது லையிங் டவுன் சுப்பைன்ஸ், அதனால் ஆர்த்தோஸ்டாட்டிக் வராது. நெக்ஸ்ட் வந்து ஃபவுலர்ஸ் பொசிஷன்ஸ். இங்கே ஃபவுலர்ஸ் பொசிஷன் பாருங்கள், இதுதான் இங்கே ஃபவுலர்ஸ் பொசிஷன்ஸ். ஒரு சேரில் உட்காந்துருக்குறாங்க, ஹெட் எலவேட்டட் நேராக மேல் நோக்கி இருக்குது, வித் பேக் சப்போர்ட். ஓகேங்களா, பின்னாடி சப்போர்ட்டோட உட்காந்துருக்குறாங்க. இந்த பொசிஷன்ஸ் காமனாக எதுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த சர்ஜரி ரிலேட்டட் டு ஸ்பைனல் கார்டு அண்ட் பிரைன். ஓகேங்களா, ஹெட் சர்ஜரி. ஸோ இந்த மாதிரி சர்ஜரி அப்போ இந்த ஃபவுலர்ஸ் பொசிஷன்ஸில் வந்து பேஷண்ட்ஸை உட்கார வைப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்காக இது வந்து என்னது, சீட்டட் பொசிஷன்ஸ் வித் பேக் சப்போர்ட், ஹெட் எலவேட்டட். அடுத்தது வந்து பாருங்கள், ட்ரெண்டல்பர்க் பொசிஷன்ஸ். இந்த பொசிஷன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க, இங்க பாருங்க, இதுதான் இந்த பொசிஷன்ஸ், ட்ரெண்டல்பர்க் பொசிஷன்ஸ். ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ் வித் ஃபீட் எலவேட்டட் அண்ட் ஹெட் லோயர்டு. இங்க பாருங்க, இந்த கால் பகுதி, இந்த ஃபுட் வந்து மேல் நோக்கி இருக்கும், இந்த ஹெட், இந்த தலைப்பகுதி வந்து கீழ் நோக்கி இருக்கும். ஸோ காமனாக இந்த பொசிஷன்ஸ் வந்து வீனஸ் ரிட்டர்னுக்காக வந்து இது கொண்டு வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லோயர் லிம்பில் இருந்து லோயர் ரீஜன் காலில் இருக்கிற அந்த பிளட் எல்லாமே வந்து ஹார்ட்டுக்கு வர்றது, அதாவது வீனஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக இந்த பொசிஷன்ஸில் வந்து பேஷண்ட்ஸை வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வந்து ட்ரெண்டல்பர்க் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து சிட் ஹன்ச்டு ஃபார்வர்டு பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி இருப்பாங்க அப்படின்னா டைட்டனிங் செஸ்ட் மசில்ஸ், டைட்டனிங் செஸ்ட் மசில்ஸ். ஸோ இந்த பொசிஷன்ஸில் வந்துங்க காமனாக ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க, முதுகு பின்னோக்கி இருக்கும், தலை வந்து முன்னோக்கி இருக்கும். ஸோ முதுகு பின்னோக்கி தலை வந்து முன்னோக்கி இருக்கும்போது செஸ்ட் அண்ட் அப்டோமினல் மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்கும். ஓகேங்களா, டைட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஹெட் வந்து முன்னோக்கி இருக்கும், பின்னாடி பேக் சைடு வந்து பின்னோக்கி இருக்கும். ஸோ அப்படி அந்த பொசிஷன்ஸில் உட்காரும்போது எஸ்பெஷலி இந்த செஸ்ட் மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்கும். ஓகேங்களா, அந்த பொசிஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிட்ஸ் ஹன்ச்டு ஃபார்வர்ட் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு கேட்ட கொஷின்ஸ் வந்து சீட்டட் பொசிஷன்ஸ் வித் பேக் சப்போர்ட், ஹெட் எலவேட்டட் பொசிஷன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், the right answer is a Fowler's positions அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாம் இன்னைக்கு வீடியோஸில் இன்னைக்கு டிஸ்கஷன் பார்க்கில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பாடி கேவிட்டிஸ், டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ், டிஃப்ரெண்ட் கேவிட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ், பேசிக் அனாட்டமிக்கல் டேர்ம்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பேஸ். ஸோ ஃபர்தராக நம்ம அனாட்டமி ஃபிசியாலஜி படிக்கிறதுக்காக. ஓகேங்களா, ஸோ இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். So okay friends, thank you, thanks for watching, thank you so much.